மனதின் காயங்களை மறக்க கற்றுக்கொள். உன்னை ஒதுக்கிவிட்டார்களா? இதை கேள் தனிமையில். விட்டு கொடுப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தால் தவற விடாதீர்கள். ஏனென்றால் தட்டி பறிப்பவர்கள் வாழ்ந்ததில்லை, விட்டு கொடுத்தவர்கள் ஒருபோதும் வீழ்ந்ததும் இல்லை. கடவுள் ஒருபோதும் நம்மை தண்டிப்பதே இல்லை. நாம் செய்த கர்ம வினைகள் தான் நம்மை தண்டிக்கிறது. நீங்கள் செய்யும் செயல்கள் மற்றவர்களுக்கு நன்மை தருகிறதா இல்லை தீமை தருகிறதா என்பதில் கவனமாக இருங்கள். ஏனென்றால் இன்று நீங்கள் விதைப்பதைத்தான் நாளை அறுவடை செய்ய போகிறீர்கள் என்பதை மறவாதீர்கள். என்னதான் அன்பை அளவில்லாமல் வாரி வழங்கினாலும் சில தருணங்களில் இவர்களோடு பழகாமலே இருந்திருக்கலாமோ என்று நினைக்க வைத்து விடுகிறது நம்முடைய சில உறவுகளின் செய்கைகள். வாழ்க்கை முழுக்க எல்லோரையும் மனதில் தூக்கி சுமக்க நினைக்காதீர்கள். அளவோடு பழகு என்றால் அப்போது புரியாது நமக்கு. அவமானப்பட்ட பிறகுதான் மனதிற்கு தெரிய வரும். ஒருவரை மனதால் காயப்படுத்தி அள வைத்துவிட்டு இன்னொருவரை சிரிக்க வைத்து சந்தோஷப்படுத்தும் மனிதர்கள் எப்போதுமே எவரையும் நிரந்தரமாக நேசிக்கப் போவதில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவரவர் நிலையில் நின்று பார்த்தால்தான் தெரியும் அவரவர்களின் வலியும் வேதனையும். யாரையும் சுலபமாக குறை சொல்லி விடாதீர்கள். ஏனென்றால் அவரவர் சூழ்நிலை என்ன என்பது நமக்கு தெரிவதில்லை. சில உண்மையற்ற உறவுகளிடம் எப்போதெல்லாம் நீ கோமாளியாகவும் ஏமாளியாகவும் இருக்கின்றாயோ அப்போதெல்லாம் நீ அன்பானவனாகவும் பாசமுள்ளவனாகவும் கருதப்படுகிறாய். எப்போதெல்லாம் நீ அன்பிற்கும் பாசத்திற்கும் மதிப்பளித்து அடிபணிகின்றாயோ அப்போதெல்லாம் நீ ஒரு ஏமாளியாகவும் பெரும் கோமாளியாகவும் பார்க்கப்படுகின்றாய். உங்கள் முகத்திற்கு முன்னால் பாசத்தையும் முதுகுக்கு பின்னால் வேஷத்தையும் காட்டும் மோசமான உலகம் இது. வெளித்தோற்றத்தை வைத்தும் மதுரம் தடவி பேசுகின்ற சில வார்த்தைகளை வைத்தும் யாரையும் எளிதில் நம்பிவிடாதே. உங்கள் அன்பை தேடுபவர்களை விட்டு விடாதே. அவர்களை மறந்தும் காயப்படுத்தி விடாதே. ஆனால் உங்கள் அன்பை மறந்தவர்களையும் உங்களை தொலைத்தவர்களையும் ஒருபோதும் தேடாதீர்கள், தேடியும் செல்லாதீர்கள். உங்கள் அன்பை புரிந்து கொள்ளாதவர்களை நினைத்து வருந்த வேண்டாம். உங்களை தொலைத்தவர்களிடத்தில் நீங்கள் உங்களை நியாயப்படுத்தவும் வேண்டாம். போனவர்கள் போனவர்களாகவே இருக்கட்டும். உங்களோடு இருப்பவர்களுக்கு நீங்கள் எப்போதும் உண்மையாக இருங்கள். உண்மையான அன்பு என்றும் தோற்பதில்லை. அன்பு என்ற முகமூடி என்றும் நிலைப்பதும் இல்லை. நம்மை தேவையில்லை என்று நினைப்பவர்களை தேடாதீர்கள், விட்டுவிடுங்கள். அவர்கள் போக வேண்டுமென்று முடிவெடுத்து விட்ட பிறகு நீங்கள் அதை தடுத்தால் உங்களை குற்றவாளியாக மாற்றி விடுவார்கள். செய்த தவறை எப்போதும் குத்தி காட்டும் குரலை விட தவறு செய்யும் போது அதை சுட்டிக்காட்டும் விரலுக்கே மதிப்பு அதிகம். எந்த உறவுகளையும் தொலைத்துவிட வேண்டுமென்று விரும்பாதீர்கள். உங்களை தொலைத்துவிட்டு பிரிந்து போக வேண்டுமென்று நினைப்பவர்களை நீங்கள் தடுக்கவும் நினைக்காதீர்கள். விரும்பாதவர்களோடு ஒட்டி இருப்பதை விட விலகி இருப்பதே எல்லோருக்கும் நல்லது. உன்னை யாரேனும் நிராகரித்தால் அதை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உலகில் சாதனை புரிந்தவர்கள் அனைவருமே யாரோ ஒருவரால் நிராகரிக்கப்பட்டவர்களே. ஒரு நல்ல மனிதனுக்கு அழகு எல்லாவற்றிலும் ஒதுங்கி நிற்பதை விட தேவையில்லாததை ஒதுக்கிவிட்டு செல்வதே. அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு உன்னையே நீ தாழ்த்தி கொள்ளாதே. உனக்கு நீ மட்டுமே உலகத்தின் தலை சிறந்தவன் என்பதை மறந்து விடாதே. சிலரை காயத்திற்கு மருந்து போட தயாராக இருப்பவரை விட்டுவிட்டு நம்மை காயப்படுத்தும் நபருக்காக காத்திருக்க வைத்து விடுகிறது இந்த வாழ்க்கை. இயலாதவன் கையில் ஏந்தும் இறுதி ஆயுதம் உங்களை பற்றிய விமர்சனம். ஆனால் இயன்றவனோ அதை தடுக்க ஏந்திடும் ஆயுதம் மௌனத்தோடு கூடிய சிறிய புன்னகை மட்டுமே என்பதை மறவாதே. ஆதலால் எப்போதும் சிறு புன்னகையோடு இருந்து வெற்றி பெறுங்கள். பிறரை குறைத்து பேசி உன் மதிப்பை கூட்ட நினைக்காதே. அப்படி செய்வதால் கூடுவது உன் தலைக்கணமை தவிர உன் மதிப்பு அல்ல. உலகத்திலே பெரிய அறியாமை நம்மை போலவே நாம் விரும்பியவர்கள் இருப்பார்கள் என்று நினைப்பதுதான். பாசம் வைப்பது தவறில்லை. பாசத்தின் அருமையே தெரியாதவர்களின் மீது பாசம் வைப்பதுதான் மிகப்பெரிய தவறு. உலகத்திலே ஆபத்தான பயணம் எதுவென்றால் நல்லவர்கள் போல நடிப்பவர்களோடு நாம் நம்பிக்கையாய் பயணிப்பதுதான். மனதில் பட்டதை வெளிப்படையாக சொல்பவர்களிடமிருந்து இந்த உலகமும் உறவுகளும் சற்று விலகியே தான் நிற்கும். அன்பை மட்டுமே கடன் கொடுங்கள். அது மட்டுமே அதிக வட்டியுடன் திரும்ப கிடைக்கும். உன் மௌனத்தின் அர்த்தம் உன்னை உண்மையாக நேசிப்பவர்களுக்கு மட்டுமே புரியும். ஒரு பகைவனால் ஏற்படும் தீமையை விட அடக்கமில்லாத தன்னுடைய மனமே அதிகமான தீமையை செய்கிறது. எதிர்மறையான மனிதர்களிடமிருந்து சற்று விலகியே இருங்கள். அப்படி விலகி இருக்க முடியாத போது அவர்களின் எதிர்மறையான விமர்சனங்களுக்கு செவி கொடாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் ஒவ்வொரு தீர்விலும் பிரச்சனைகளை மட்டுமே பார்ப்பார்கள். நன்மையோ தீமையோ அவரவர் செய்யும் செயல்களுக்கு உண்டான பலனை இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக அனுபவித்தாக வேண்டும். இந்த உலகை விட்டு செல்லும் பயணத்தில் உங்களுடன் யாரும் வரப்போவதில்லை. ஆனால் நீ செய்த நல்வினைகளும் தீய வினைகளுமே உன்னுடன் வரும் என்பதை மறவாதே. மற்றவர்களை பற்றி சிந்திக்கும் அளவுக்கு நம்மை பற்றி நாம் சிந்திப்பது கிடையாது என்பது வருத்தத்துக்குரியது. நாம் எந்த அளவுக்கு ஒருவருக்கு தேவைப்படுகிறோமோ
அதை பொறுத்தே நமது முக்கியத்துவம் அவர்களால் வரையறுக்கப்படுகிறது. அவ்வப்போது அது மாறவும் செய்கிறது. எல்லோரையும் சந்தோஷப்படுத்த நினைப்பவர்கள்தான் பெரும்பாலும் சந்தோஷமின்றி தவிக்கிறார்கள், தனிமையில் வாடுகிறார்கள். அன்பாக இருந்தாலும் சரி, ஆறுதலாக இருந்தாலும் சரி, புரியாத இடத்தில் அனைத்துமே குப்பைதான். வாழ்த்தி பேச முடியாவிட்டாலும் பிறரை தாழ்த்தி பேசுவதை குறையுங்கள். வாழ்க்கையில் உயரலாம். பலம் வாய்ந்த சிங்கம் கூட வேடனின் பொறிக்குள் மாட்டிக்கொள்ளும். ஆனால் நரிகள் ஒருபோதும் மாட்டுவதில்லை. சாதுரியமாக வாழுங்கள். இங்கள் நரிகளும் அதிகம், பொறிகளும் அதிகம். தன்னைத்தானே சரி செய்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அதைவிட சிறந்த மாற்றம் வேறொன்றும் இல்லை. யாருமே இல்லாமல் அனாதையாகும் வாழ்க்கையை விட எல்லா உறவுகளும் இருந்து அனாதை ஆவது கொடுமையானது. உறவுகளோடு கூட்டத்தில் நிற்பது எளிது, தனியாக நிற்பதுதான் கடினம். காலம் கடந்த பின் தான் தெரியும் நேரத்தின் அருமையும் நேசித்தவர்களின் அன்பும். இந்த உலகத்தில் அனைவருக்கும் யாரோ ஒருவர் மூலம் ஏதோ ஒன்று தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுவரை அவர்கள் அவர்களை சார்ந்து வாழ்கிறார்கள். இந்த அடிப்படையில்தான் அன்பு, பாசம், நட்பு, மரியாதை, பயம் என்ற அலங்கார வார்த்தைகள் ஒட்டி கொண்டு இருக்கிறது. அன்புக்கு விலை என்றைக்குமே அன்பாகத்தான் இருக்க முடியும். அதனால் என்னவோ அதை எளிதாக வாங்கவும் விற்கவும் முடிவதில்லை சில உறவுகளிடமிருந்து. சில நேரங்களிலும் பல இடங்களிலும் நம் தலக்கணத்துக்கு சிறிது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் நம் சுய மரியாதையையும் தன்மானத்தையும் இழக்க நேரிடும். ஒருவர் மீது வைக்கப்பட்ட நம்பிக்கை உடையும் போதுதான் இனி யாருமே தேவையில்லை என்ற நிலைக்கு வந்து விடுகிறது மனது. தெரிந்தே தவறு செய்பவரிடமும் சூழ்நிலைகளை புரியாதவர்களிடமும் நியாயம் கேட்டு போராடாதே. ஏனெனில் அவர்கள் செய்த தவறுகளை நியாயப்படுத்த பல நூறு பதில்களை வைத்திருப்பார்கள். தொலைவிலிருந்து பார்க்கும்போது நாயும் நரியும் ஒன்றாகத்தான் தெரியும். அருகில் இருந்தால்தான் புரியும் நாயின் நல்ல குணமும் நரியின் தந்திர குணமும். அதுபோலதான் சில மனிதர்களை கணிப்பது கொஞ்சம் கடினம்தான். நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ நிம்மதியை இழக்காதே. உன் உதவியை மனிதர்கள் மறந்து போகலாம், தெய்வம் மறப்பதில்லை. நல்லதையே நினை, அதனையே தினமும் செய். வெற்றி தானாகவே உங்களை தேடி வரும். வெற்றி நமதே.